ஹாய் மச்சி, இன்னைக்கு வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா பார்ட்டி ரூமில் ஸ்டார்மேக்கர் பார்ட்டி ரூமில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான ஈவெண்ட் வந்திருக்கு. அந்த ஈவெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வெறும் 5 கோல்டு காயின்ஸை நம்ம ஸ்பெண்ட் பண்ணி விளாண்டோம்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அன்லிமிட்டட் கோல்டு காயின்ஸ்லாம் நிறைய கிடைக்குது. ஸோ நானுமே அதில் வந்து பார்த்தீங்கன்னா பார்ட்டிசிபேட் பண்ணி விளையாண்டேன். அதில் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு 200க்கு மேலேயே வந்து பார்த்தீங்கன்னா கோல்டு காயின்ஸ் கிடச்சிச்சு. ரொம்பவே சூப்பரான கேமு, ஓகேங்களா? நம்ம எல்லாருமே இது விளையாடணும். ஸோ அதை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். ஒரு நிமிஷம் கூட ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுவும் இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு புரியும் எப்படி விளையாடுறதுன்னு. ஸோ அதனால் வாங்க வீடியோக்குள்ளே போய் நம்ம அந்த கேம் எப்படி விளையாடுறது டீட்டெயிலாக பார்ப்போம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த கேம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒன்லி பார்ட்டி ரூமில் மட்டும்தான் விளையாட முடியும். ஸோ அதனால் நான் என் பார்ட்டி ரூம் போய்க்கிறேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதான் நம்ம பார்ட்டி ரூம் கிளிக் பண்ணியாச்சு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பார்ட்டி ரூம் வந்துருச்சு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கீழே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய ஆப்ஷன் இருக்கும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பச்சை கலர் பட்டன் இருக்கும், பச்சை கலரில் இருக்கும். இதுக்கு பக்கத்தில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் இருக்கும். இதை கிளிக் பண்ணிவிட்டு கீழே ஸ்க்ரோல் பண்ணி பாருங்கள். இந்த பக்கம் ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா ஃப்ரூட் ட்ரெஷர்னு இருக்கும். இதை கிளிக் பண்ணுங்கள். இதான் வந்து பார்த்திங்கன்னா நான் சொன்ன அந்த கேமு. இதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணுறப்போ வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த ஈவெண்ட் வந்து ஓப்பன் ஆகும். இதில் வந்து பார்த்திங்கன்னா ஓகே கொடுத்துக்கோங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இதில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் பெட் கட்டி விளையாடலாம். நீங்கள் மினிமம் வந்து பார்த்திங்கன்னா 5 காயின்ஸ் பெட் கட்டலாம். நான் வந்து பார்த்திங்கன்னா எப்போயுமே 5 காயின்ஸ் வச்சு தான் பெட் கட்டுவேன். ஸோ நீங்கள் எத்தனை காயின்ஸ் வேணாலும் பெட் கட்டிங்களா. நீங்கள் ப்ளஸ் பண்ணிங்கன்னா ப்ளஸ் ஆகிட்டே இருக்கும். நம்ம வந்து பார்த்திங்கன்னா 5 காயின்ஸ் வச்சு பெட் கட்டலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இப்போதைக்கு என் கையில் இருக்க கோல்டு காயின்ஸை பாருங்கள். இப்போ வந்து பார்த்திங்கன்னா 300 கோல்டு காயின்ஸ் இருக்கா, 314 கோல்டு காயின்ஸ் இப்போ நான் வச்சுருக்கேன். இது வந்து பார்த்திங்கன்னா இந்த கோல்டு காயின்ஸ் இதில் நான் விளையாண்டது தான். ஸோ இது எப்படி விளையாண்டதுன்னா ஸ்பின் கொடுங்க. ஸ்பின்னு கொடுக்குறப்போ வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி லோட் ஆகும். லோட் ஆகி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அதுவாகவே வந்து பார்த்திங்கன்னா நேருக்கு நேராக வந்து பார்த்திங்கன்னா அந்த ஆப்பிள் 3 ஆப்பிள் ஒன்று சேர்ந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, அதுலேருந்து ஒன்று கிடைக்கும். 2 ஆப்பிள் ஜாயின் ஆச்சுன்னா அதுலேருந்து ஒன்று கிடைக்கும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம திரும்ப வந்து பார்த்திங்கன்னா ஸ்பின் பண்ணுறோம். நீங்கள் ஸ்பின் பண்ண வந்து பார்த்திங்கன்னா உங்களோட கோல்டு காயின்ஸ் வந்து மைனஸ் ஆகிட்டே இருக்கும். மேலே பார்த்திங்கன்னா உங்களுக்கே தெரியும். இப்போயும் வந்து பார்த்திங்கன்னா இது டேரெக்டாக எதுவுமே நிற்கலை. இது வந்து பார்த்திங்கன்னா ஒன்று வந்து இந்த மாதிரி கிராஷாக இருக்கணும், அப்படி இல்லாட்டி வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரிக்கு நேராக இருக்கணும். ஸோ அந்த மாதிரிக்கும் எதுவுமே இல்லை. அதனால் வந்து பார்த்திங்கன்னா திரும்பியும் நம்ம ஸ்பின் பண்ணி தான் ஆகணும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா திரும்ப நான் ஸ்பின் பண்ணுறேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா எனக்கு இந்த மாதிரி கிராஷில் இருக்குது. இதில் வந்து பார்த்திங்கன்னா 10 கோல்டு காயின்ஸு கிடச்சிருச்சு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஓகே கொடுக்குறப்ப வந்து பார்த்திங்கன்னா 10 கோல்டு காயின்ஸு மேலே எனக்கு ஆட் ஆயிரும். இது வந்து பார்த்திங்கன்னா இப்போ திரும்ப நான் கிளிக் பண்ணல, திரும்ப நான் பெட் கட்டி விளையாடுறேன். கிளிக் பண்ணுறப்போ வந்து பார்த்திங்கன்னா எனக்கு எதுவுமே மேட்ச் ஆகலை. ஸோ இந்த மாதிரிக்கெல்லாம் மேட்ச் ஆகாது, இந்த மாதிரிக்கு கிராஷ் ஆகணும். ஆனால் இது எதுவுமே மேட்ச் ஆகலை. இப்போ திரும்ப ஸ்பின் பண்ணுறேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இதுவுமே மேட்ச் ஆகலை. இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஸ்டார் மேட்ச் ஆகும். ஆனால் இந்த இதில் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டார் வந்து மேட்ச் ஆகாது. நம்ம திரும்பியும் வந்து ஸ்பின் பண்ணணும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா மேட்சே ஆகலை. நேற்று வந்து பார்த்திங்கன்னா எனக்கு நான் பண்ண எல்லா ஸ்பின்னுமே வந்து பார்த்திங்கன்னா மேட்ச் ஆச்சு. ஸோ இன்றைக்கி வந்து மேட்ச் ஆகலை. நம்ம திரும்பியும் ஸ்பின் பண்ணுவோம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா எனக்கு மேட்சே ஆகலை. இன்றைக்கி என்னமோ ராசி இல்லை போல் இருக்குது எனக்கு. ஸோ திரும்ப நம்ம ஸ்பின் பண்ணலாம். ஸோ இன்றைக்குமே வந்து பார்த்திங்கன்னா எனக்கு எதுவும் மேட்ச் ஆகலை. சூப்பர் மேட்ச் ஆச்சு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா எனக்கு 5 கோல்டு காயின்ஸ் கிடச்சிருக்கு. ஸோ ஸ்பின் கொடுக்குறேன். திரும்ப ஸ்பின் கொடுக்குறப்ப மேட்ச் ஆகலையா. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் இந்த பாயிண்ட்ஸை நீங்கள் ஃபில் பண்ணாலுமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு கிஃப்ட் கிடைக்கும். இந்த கிஃப்ட்டை வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணுறப்ப வந்து பார்த்திங்கன்னா எனக்கு 1 டேக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த பெண்டன்ட் கொடுத்துருக்காங்க, ஓகே கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மாதிரிக்கும் நீங்கள் விளையாடலாம். ஒரு நாளைக்கு வந்து பார்த்திங்கன்னா 5 ஸ்பின்னு, நீங்கள் 10 ஸ்பின்னு தான் பண்ண முடியும். அதுக்கு மேலே பண்ணிங்கன்னா உங்களுக்கு எந்த ஒரு இதுவுமே இன்க்ரீஸ் ஆகாது. நீங்கள் சும்மா மட்டும் வந்து பார்த்திங்கன்னா விளையாண்டுக்கிட்டே இருக்கலாம். பட் ஆனால் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த கேண்டீஸு கிஃப்ட்டெல்லாம் கிடைக்காது. ஸோ அந்தளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு மேட்ச் ஆகாது. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா டெய்லியுமே 10 ஸ்பின்னு மட்டும் நீங்கள் பண்ணி விளையாடுங்க. சூப்பரான கேமு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா எனக்கு கோல்டு காயின்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப லோவாகிடுச்சு. 300 கோல்டு காயின்ஸில் இருந்தது. இப்போ வந்து பார்த்திங்கன்னா 274 காயின்ஸு தான் இருக்குது. ஸோ இது நான் டெய்லியுமே விளையாண்டேன்னா இதுவுமே பழைய கோல்டு காயின்ஸுக்கு மேலே வந்துடும். 500 கோல்டு காயின்ஸுக்குள்ளே நம்ம இதில் விளையாட முடியும். ஸோ அது கிடைக்கும், எல்லாமே கிடைக்கும். ஸோ அதனால் நீங்களும் விளையாடுங்க, உங்களுக்கும் நிறைய கோல்டு காயின்ஸ் கிடைக்கும். ஸோ இதில் ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள்.
மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நிறைய பேர் ஷேர் பண்ணுங்கள். நிறைய பேர் தெரியாதவங்களுக்கு இதை ஷேர் பண்ணுங்கள். ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட்டு சூப்பரான வீடியோ சந்திக்கலாமா? பாய்.